கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன பிரதர்? இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். விக்கிரகம், உலக வழிபாடு, வீட்டில் களவாண்டு சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துச்சிருப்பாங்க, அடுத்த வீட்டில் உள்ள எல்லாம் ஏமாத்தி தான் வீட்டில் வச்சிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளதை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஒரு விக்கிரத்தினுடைய காரியங்கள், இல்லை ஒரு ஃபோட்டோ, இல்லை விக்கிரத்துக்குள்ள எதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கோ சபிக்கப்பட்ட பொருளில். அப்போ நம்ம குடும்பத்தை செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தண்ணி வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. கேட்டா எங்களுக்கு அவங்க தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில காரியங்கள் சில குடும்பத்துக்குள்ள இருக்கும். கேட்டா என் ஃப்ரெண்டு தந்தாங்க, கேட்டா எங்க வீட்டில் அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க, அது அவங்க ஞாபகமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லுவாங்க. சில குடும்பத்தில் செத்த பொருள்கள், செத்து போன சில காரியங்கள், குடும்பத்தில் யாராவது இறந்துருப்பாங்க, அவங்களுடைய ஞாபகமா சில காரியங்கள் பீரோல வச்சிருப்பாங்க, சில காரியங்கள் அவங்க டேபிள்லேயே வச்சிருப்பாங்க, வீட்டில் அவங்களுடைய ஃபோட்டோ, சில தேவையில்லாத காரியங்கள் சில குடும்பத்துக்குள்ளே, அவங்களுடைய சிந்தனையிலே, அவங்களுடைய நினைவுலே, அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே, அவங்களுடைய வாழ்க்கையிலே இப்படி பல காரியங்கள் சொல்லலாம். 2021 கொரோனா நேரத்திலே ஒரு குடும்பத்திலே அந்த அண்ணன் வாத்தியார், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அந்த அண்ணன் வேலைக்கும் போக மாட்டேங்காங்க, மாடியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த லாக்டவுன் பீரியடில். அப்போ அந்த வீட்டில் உள்ள தாயார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசும்போது, எங்கள் அம்மா உயிரோட இருக்கும்போது நான் ஒழுங்காக கவனிச்சிருந்தா எங்கள் அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாடியில் உட்காந்து அந்த ஃபோட்டோ முன்னாடி உட்கார வச்சு அந்த ஃபோட்டோ வச்சுட்டு 1.5 வருஷமாக அழுதுகிட்டே இருக்காங்களாம். இப்போ அவங்களுடைய வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னா, அந்த 1.5 வருஷமாக அந்த வீட்டு மாடியிலே முடங்கி கிடக்கு. அந்த அண்ணன்ட்ட பேசும்போது அவங்க பல காரியங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் தேவன் கிருபை செய்தார். சில குடும்பத்திலே சில குடும்பங்கள் முடங்கி கிடக்கும். எதுல முடங்கி கிடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு வழி விலகி ஒரு விக்கிரத்தினுடைய ஒரு தேவையில்லாத காரியமோ, இல்லை இந்த உலகத்தினுடைய பல சடங்காச்சாரங்கள், அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரையான ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஒரு ஃபெயிலியர் மாடலா இருக்கும், தோல்வியா இருக்கும், நஷ்டமா இருக்கும், கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கையில சஞ்சலம், வருத்தம், வேதனை, கண்ணீர். ஏன்னா யாருமே கூட இருக்க மாட்டாங்க. நிந்தைகள், அவமானங்கள். அண்ணே இன்னைக்கு உள்ள செய்தி என்னண்ணே
அப்படின்னா சபிக்கப்பட்ட பொருளில். ஒரு குடும்பத்துல சபிக்கப்பட்ட பொருள் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், ஏமாற்றம், தோல்வி, பல பகுதியிலே ஃபுல்லா ஃபெயிலியர் மாடல்ல வீட்டுக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கும். அப்ப அந்த ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணம் என்ன, தோல்வி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சபிக்கப்பட்ட பொருளில் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வீட்டில் கொண்டு வச்சுக்கிடுவாங்க. இப்போ நிறைய குடும்பத்திலே தனக்குள்ள பொருள் பிடிக்க மாட்டுக்கு, அடுத்த வீட்டுள்ள பொருள் தான் பிடிக்கு, அடுத்த குடும்பத்துல ஒரு பொருள் தான் பிடிக்கு. இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். அப்போ இரவு நேரத்தில் ஒருவேளை நைட் ஷிஃப்ட்ல நீங்க இந்த செய்தி கேட்கலாம். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபோனை களவாண்டு வச்சுக்கிடுவாங்க. சில வீட்டில் நகையை வாங்கியிருப்பாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. பணத்தை வாங்கியிருப்பாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சொத்தை மொத்தமாக கொள்ளையடிச்சு கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. மாமியார் சொத்தை ஏமாற்றி வாங்கிடுவாங்க. அடுத்த வீட்டு சொத்தை எழுதி ஏமாற்றி கொள்ளையடிச்சு வாங்கிடுவாங்க. லஞ்சம் வாங்கிடுவாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். சபிக்கப்பட்ட பொருள். மறுபடியும் அந்த பாயிண்ட்டை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். சபிக்கப்பட்ட பொருள். அண்ணே, நான் உழைச்சி ஒரு 500 ரூபாய்க்கு நான் போய் இதை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா கர்த்தர் அதில் ஆசீர்வதிப்பார். நான் களவாண்டு சொத்து சேர்த்தேன் அப்படின்னா அதுல சாபம். ஒரு குடும்பம் சாபம் எப்படி உள்ள வருது அப்படின்னா சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில விக்கிரத்தினுடைய ஒரு காரியம் இருக்கக்கூடாது. சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ஸு, செல்போனு இதெல்லாம் கொண்டு எங்கேயாவது ஒரு போட்டோ உள்ள வச்சுக்கிடுவாங்க. இயேசு உயிரோட இருக்காரு, ஆனா அவங்க நம்பிக்கை என்ன இருக்கும், ஒரு போட்டோ மேல இருக்கும். ஒரு வசனத்தை வைக்கலாம், ஜீவனுள்ள வார்த்தையை வைக்கலாம், ஆனா ஒரு போட்டோ வச்சிருந்தா இயேசு நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று எழுதப்பட்டு, உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணுமா? அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அதிகம். ஆனா நம்ம நைட் நேரத்துல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே, நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல, ஒருவேளை வியாபாரம் பார்க்கிறேன், கம்பெனி வச்சிருக்கேன், எந்த பொசிஷனா இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு போன வருஷம் ஒரு ஜப் குறிப்பு வந்துச்சு. அவங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு கணவருக்கு ஆக்சிடென்ட். ஒரு 4 கோடி ரூபாய் முடங்கிட்டு. அப்போ அந்த தாயார்கிட்ட பேசினேன். அக்கா, இந்த 4 கோடி ரூபா லாக் ஆறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உங்கள்கிட்ட பல முறை எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு. உங்க குடும்பத்தினுடைய காரியத்தை பல முறை எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு. அதுக்கெல்லாம் நீங்க கீழ் படிஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா சொன்னாங்க, துக்கத்தோடு சொன்னாங்க, அண்ணே, என் கணவர் ஒரு விபச்சார அடிமையில இருந்தாரு, மதுபான அடிமையில இருந்தாரு, பல நபர்களோட ஃப்ரெண்டா இருந்தாரு. நான் பல முறை எச்சரிப்பு கொடுத்தேன், என் வார்த்தைக்கு கீழ்படியில, ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப 4 கோடி ரூபா லாக் ஆயிட்டுனே, 4 கோடி ரூபா லாக் ஆயிட்டுனே, தவறான ஒரு தொடர்புல இருந்தாருனே. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், இன்னைக்கு எல்லாமே போயிட்டுனே அப்படின்னாங்க. ஆனா 4 கோடி ரூபா நஷ்டமாயிட்டு. அவங்க இத்தனை வருஷமா சம்பாதிச்சு சேர்த்தது எல்லாம் நஷ்டமாயிட்டு. அந்த தாயார் புலம்பிருக்காங்க, கணவர்கிட்ட பல முறை எச்சரிப்பு சொல்லியிருக்காங்க, கீழ்படியில. ஒரு நாள் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுல எல்லாம் நின்றுட்டு. ஒரு குடும்பம் நஷ்டமாகுது. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு 50-55 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரகம், மனுஷன் மேல நம்பிக்கை, சபிக்கப்பட்ட பொருள் என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அதையெல்லாம் என்னைக்கு தூக்கி போட்டனோ அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்னோட இதயத்துக்குள்ள வந்தார். ஒரு மனுஷனோட இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா
நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எது மேல இருக்கு, நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு, நம்முடைய நினைவு, எண்ணங்கள், குணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு, இதை வச்சுதான் ஒரு குடும்பம் விருத்தி ஆக முடியும். அதனால இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நிறைய பிரச்சனை இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நிறைய வீட்டுல பிரச்சனையே அதுதான். வீட்டுல போய் பார்த்தா தெரியும், அது அவங்களுக்குள்ளது, அது அவங்களுக்குள்ளது, அது அவங்களுக்குள்ளது அப்படிம்பாங்க. ஐயா, நீங்க உழைச்சி என்ன சம்பாதிச்சு வாங்கி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் ரொம்ப கம்மியா தான் வரும். சில குடும்பத்துல எல்லாமே ஃப்ரீயா வரணும், எல்லாமே ஓசியில கிடைக்கணும், காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கையின் கிரியில தான் தேவன் ஆசீர்வதிப்பாரா. ஒரு வீட்டுல ஒரு 10 பொருள் இருந்தா கூட அது நம்ம உழைச்சி சம்பாதிச்சிருக்கணும், வேலை பார்த்து சம்பாதிச்சிருக்கணும். என் வாழ்க்கையில நான் 11 வயசுல வேலை பார்த்தேன். காலையில இருந்து ராத்திரி வரைய நிறைய கடினமா உழைப்பேன். ஆனா என்கிட்ட ஏமாத்துனாங்க. ஆனா அந்த குடும்பம் பார்த்தா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. என் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட யாரெல்லாம் பணம் வாங்கி சாப்பிட்டாங்களோ அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு நல்லா இல்லை. ஒரு குடும்பம் இல்லை, 2 குடும்பம் இல்லை. என்னை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவனோட வாழ்க்கையை பார்த்தா இன்னைக்கு கண்ணீரா இருக்கு. ஆனா நான் நல்லா இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? உழைச்சி சாப்பிட்டேன், ஏமாத்தல, கொள்ளையடிக்கல. ஆனா இன்னைக்கு ஏமாத்தணும், கொள்ளையடிக்கணும்னு நினைக்கும் போது இயேசு கூட இருக்க மாட்டார். ஒரு குடும்பத்துல மாந்திரியம் பண்றீங்களா, இல்ல மாந்திரியம் பண்றாங்களா? மாந்திரியம் பண்ற குடும்பம் எப்படி இருக்கும்? அங்க இயேசு இருப்பாரா? கிடையாது. மாந்திரியம் பண்ணும்போது எங்கேயாவது போய் பண்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா எல்லாம் நஷ்டமாய் நடுரோட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னா விட்டுருவாரு. மனம் திரும்பல அப்படின்னா காணாம போயிடும். எனக்கு மாந்திரியம் பண்ணான், அவன் தூக்க போட்டு செத்து போயிட்டான். இது என் வாழ்க்கையில் நான் ரியலா பார்த்தது. ஏமாத்துனாங்க, பணம் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த குடும்பம் பார்த்தா இன்னைக்கு கஷ்டப்படுது. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா செய்றாங்களோ அந்த குடும்பத்தை தேவன் நியாயம் விசாரிப்பார். அதனால இரவு நேரத்திலே சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்கள் நம்ம உழைச்சி சம்பாதிச்சால் கண்டிப்பா அது ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உழைக்க பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, உழைக்க பிடிக்கல. எப்படியாவது சம்பாதிக்கணும், வேலையே செய்ய மாட்டாங்களாம். ஆனா மொத்தமா ஒரு 10 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், 50 லட்சம் வேணும், 1 கோடி ரூபாய் வேணும். எப்படி? அநியாயமான வருமானமா இருக்கும், தவறான ஒரு வருமானமா இருக்கும். அப்ப இரவு நேரத்துல இன்னைக்கு என்னென்ன செய்தி அப்படின்னா, வாழ்க்கை விருத்தி அடையணுமா, குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா, சந்ததி ஆசீர்வாதம் வேணுமா, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்ம குடும்பத்தினுடைய எல்லாத்தையும் தேவன் பார்ப்பார். எல்லாத்தையும் தேவன் பார்த்துதான் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா இருதயத்துல கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல் எதுவும் இருக்கக்கூடாது. அப்பந்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல மன்னிக்க முடியாம சில காரியங்கள் இருக்கும். தேவன் எல்லாத்தையும் பார்ப்பார். ஒரு குடும்பம் விருத்தி அடையணும் அப்படின்னா அவங்க வீட்டுல கர்த்தரை விட்டு தள்ளி போற விக்கிரமான காரியமோ இல்ல பொருளாசையோ எந்த ஒரு காரியமும் உள்ள வரக்கூடாது. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். இது ஆர்டர். ஒரு வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு கம்பெனி ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும்.
இதெல்லாம் தேவன் பார்ப்பார். இல்லை பிரதர், எனக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு, எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க அடிக்கடி கடைக்கு வருவாங்க, அடிக்கடி கம்பெனிக்கு வருவாங்க, அந்த பொருள் அவங்க கொடுத்தது நான் ஞாபகமாக வச்சுருக்கேன், அப்புறம் அவங்க வரும்போது பார்த்துட்டு இல்லைன்னா வருத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக சில குடும்பத்தில் அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க. அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு, அவங்கள நான் எப்படி பகைச்சிக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே பத்திரமா வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற வரையும் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய கம்பெனி, அந்த இடத்துக்குள்ள ஒரு சாபம் இருக்குத்தான் செய்யும். சாபம்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு 10 லட்ச ரூபா வருது அப்படின்னா தேவையில்லாமல் பணம் ஃபுல்லாக வெளியில் போயிடும். ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. அதனால் நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது லட்சமாக பணம் வரும், ஆனால் லட்சமாக வெளியில் போயிடும். 55 லட்ச ரூபா நான் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்திருக்கேன். கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன். நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்திருக்கு. உயிர் மட்டும்தான் எனக்கு இருக்குது, கிருபை மட்டும்தான். என் வாழ்க்கையில் எனக்கு தேவன் கிருபை கொடுத்து உயிரோட வச்சிருக்காரு, அவ்வளோதான். சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் செத்தா பரலோகத்தில் நிற்கணும். இங்கே இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு பரலோகத்தில் போகணும் அப்படின்னா கஷ்டம். ஒரு பாவி மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணுமா? இன்னைக்கு மனம் திரும்ப நிறைய குடும்பத்தில் முடியல. இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? கிருபையின் காலம்தான்ப்பா. கிருபையின் காலத்தில் துணிகரமாக வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? துன்மார்க்கமாக வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? அசுத்தத்துக்குள்ளேயும் அருவறுப்புகளையும் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியுமா? அக்கிரமமாக வாழ்ந்தால் பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் ஃபுல்லாக சபிக்கப்பட்ட பொருளை ஃபுல்லாக வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் என் வாழ்க்கையில் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்போம். ஏன்? ஆசை. ஒன்று பண ஆசையாக இருக்கும், இல்லை பொருள் ஆசையாக இருக்கும், இல்லை விக்கிரத்தினுடைய ஏதோ ஒரு காரியம் வீட்டுக்குள்ளே இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும். அது எனக்கு அது இத்தனை வருஷமா என்கிட்ட இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்தில் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம் சொன்னாங்க. எங்கள் அக்கா இறந்து போயிட்டா, எங்கள் அக்கா ஞாபகமாக அவங்க தலையில் உள்ள முடியை நான் ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அக்கா இறந்து போயிடுச்சு, இவங்களுக்கு பிள்ளை இல்லை, என்ன காரியம் சொல்லி விசாரிக்கும் போது அக்காவுடைய அந்த இறந்து போன முடியை பத்திரமா ஞாபகமாக வச்சுருக்காங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய அந்த நினைவு ஃபுல்லாக எப்படி இருக்கு? தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா எல்லாமே செக் பண்ணுவார். நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாமே செக் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல நினைவு, பல சடங்காச்சாரங்கள், உலக வழிபாடுகள், சபிக்கப்பட்ட பொருள்கள், தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போய் துரோகமான சில காரியங்கள், துன்மார்க்கமான சில வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடை. இதில் ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னே நீங்கள் பேசும்போது நாங்கள் கண்டுபிடிச்சோம், எங்களுக்கு அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்குது அப்படின்னா அதில் 5 லட்ச ரூபா லாபம் இருந்தாலும் சரி, 10 லட்ச ரூபா லாபம் இருந்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு போதும் அப்படின்னு எந்த குடும்பம் தீர்மானம் எடுக்கோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சும்மா இஷ்டம் போல நான் வாழ்வேன், நான் எப்படினாலும் வாழ்வேன், என்னை இயேசு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா பைபிள் அப்படி எங்கேயும் போடலை. பைபிள் ஃபுல்லாகவே சட்டம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அந்த ரூல்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணாதான் நமக்கு ஆசீர்வாதம். உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படிக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், இப்போ இந்த செய்தி உங்களுக்கு வருது, உங்க வீட்டுக்குள்ள வருது, அழகா போட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி. அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யணுமா? அப்ப யார் நம்மளை செக் பண்றா அப்படின்னா மனுஷன் கிடையாது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவன் பார்ப்பார். எதை பார்க்கிறார் அப்படின்னா, இவன் செம்மையா வாழ்றானா, இல்ல இஷ்டம் போல துன்மார்க்கனா வாழ்றானா, இல்ல அசுத்தத்தில் கிடக்கானா, இல்ல அருவருப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள கிடக்கானா, இதெல்லாம் தேவன் பார்ப்பார். செம்மையா வாழ்ந்தால் ஆசீர்வாதம்,
உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், செம்மையாய் செவி கொடுப்பாயானால், அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வருது. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, முதல்ல சபிக்கப்பட்ட பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது. 2வது, அவர் எப்படி வாழ சொன்னாரோ அப்படி வாழணும். அவருடைய பார்வைக்கு செம்மையா இருக்கணுமா, உண்மையா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பி உனக்கு தயவு செய்யும் போது உனக்கு இறங்கி, அழகா சொல்றாரு, உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அப்போ ஒரு குடும்பம் விருத்தி அடையணும், பேரம்பேத்தி பார்க்கணும், பிள்ளைகள் பார்க்கணும், அதை பார்க்கணும், இது பார்க்கணும் சொல்லி ஏகப்பட்ட தீர்மானம் இருக்கும். இதெல்லாம் வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நம்ம வாழ்க்கையில எல்லா காரியமும் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, நம்ம வீட்டுல நம்ம உழைச்சுதான் வாங்கி வச்சிருக்கிறோமா, இல்ல ஏதாவது அடுத்தடுப்புல பொருள் இருக்கா, அப்படியே வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்கணும், ஏதாவது களவாண்டு சொத்து சாதிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் வேண்டாம். நல்லா யோசித்து பாருங்க. சபிக்கப்பட்ட பொருளில் ஒரு குடும்பம் சபிக்கப்பட்ட பொருளா இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா தேவனை எப்படி ஆசீர்வதிப்பார். அதனால தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சில தேவையில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டு தேவனுடைய சமூகத்துல உண்மையா அர்ப்பணிக்கும் போது ஆசீர்வாதம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சில ஃப்ரெண்டுக்குள்ள காரியங்கள் வச்சிருக்கேன், சில விக்கிரத்தினுடைய காரியங்கள் வச்சிருக்கேன், சில மாந்திரியம் பண்ண காரியங்கள் இருக்கு, சில ஏவல் பண்ண காரியங்கள், சில தந்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்துல தந்திரமா தான் வச்சிருக்காங்க. செல்போன்ல சில ஆப் வச்சிருக்காங்க, மனைவிக்கும் தெரியாது, அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, ஃப்ரெண்டுக்கும் தெரியாது. அதில் சில ஆப்பு தேவையில்லாத ஆப்பாக இருக்கும். அதில் போய் பார்த்தா தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபர், இப்படி எதெல்லாம் கர்த்தரை விட்டு பிரிக்கோ அது எதுவுமே நம்மளுடைய ஃபோனில் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் சபிக்கப்பட்ட பொருள் எங்கே இருக்குது அப்படின்னா செல்ஃபோன் மூலியமாக போயிட்டுருக்கு. அதில் நல்ல ஆப் இருக்குது, தேவையில்லாத நபர், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத காரியங்கள் செல்ஃபோன்லேயே வந்துட்டு. அதனால் ஒரு குடும்பம் பரிசுத்தமாக வாழ்ந்தால், செம்மையாக வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்லை விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி யாராவது தீர்மானம் எடுத்தால் இன்னைக்கு பேசின வீடியோ மறுபடியும் கூட கேளுங்க. சின்ன சின்ன பாயிண்ட் கூட இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஏதாவது சந்தேகமாக இருந்தால் ஃபோன் அடிங்க, 9363064181. என் பேர் ரவிராஜ். தேவன் அருள் எப்போ மினிஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். என்னோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தில் நடக்க கிருபை தாங்க, பரிசுத்தமாக வளர்க்க கிருபை தாங்க, செம்மையானதை அப்பா விசேஷமா செம்மையான வழியில நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. இரவு நேரத்திலே தேவனுடைய கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அந்த துன்மார்க்கமான காரியம் எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. என்னோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் எல்லாவற்றையும் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் எடுத்து போட்டுருங்க. கருப்பத்தினை ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமாருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமண தேவைகளை சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் என்னெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கோ, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசனம், ஏவல் எந்த குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கங்களோ அந்த கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா கிரியும் சுட்டெரிக்கப்படும். ராஜா எல்லா கிரியும் சுட்டெரிக்கப்படும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரைப்படப்படட்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ராஜா இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்பமான தூக்கம் தாங்க.
வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பலகைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே எந்தெந்த குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ, எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ஜெபிக்கிறாங்க, வெளிநாடு போறக்க ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல புதுசா வியாபாரம் பண்ணி ஆசைப்படுறாங்க, வீடு கட்டும் சொல்லி ஆசைப்படுறாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல பல தேவைகளோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் சந்திங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா நைட் நேரத்துல தனிமை, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்து எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. பலகைகளை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் அப்பா உங்க ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. எந்தெந்த குடும்பத்திலே ஐசியூல இருக்காங்களோ, சில குடும்பத்துல அப்பா அர்ஜென்ட்ல ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்காங்களோ, எந்தெந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில இருக்காங்களோ, வீட்டுல படுத்த படுக்கையில இருக்காங்களோ, முதியோர் ஜெபிக்கிறாங்களோ, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் சந்திங்கப்பா. இரவு நேரத்துல எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோட இருக்காங்களோ எல்லா பலவீனத்தையும் நீக்கி பூர்ண சுகம் தாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல அப்பா ஆர்மியில வேலை பார்க்குங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குங்க. சில குடும்பத்திலே அப்பா நைட் நேரத்துல டாக்டர், நர்ஸ் எல்லாரையும் உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்துல பஸ்ல, கார்ல, ட்ரெயின்ல யாரெல்லாம் போறாங்களோ, அப்பா வண்டியில யாரெல்லாம் போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வீட்டுல தனிமையா இருக்காங்க, அப்பா குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்துல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி தாங்க. தேவையில்லாம எந்த ஒரு செல்போன்லயும் அடிமையில இருக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. அப்பா மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்துல அப்படிடும், பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்துல அப்படிடும். யாரெல்லாம் இரவனத்திலே இரவும் போலமா ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இந்த வருஷத்துல முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. இரவனத்திலே தேவையில்ல சொப்பனங்கள், தேவையில்ல எண்ணங்கள், மரண பயங்கள், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் செத்த கிரியலாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தை சுட்டெறியப்படுத்தாஜா. இரவனத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அவர்களுடைய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்திலே கண்வெளிக்கு கிருபை செய்யுங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். விசேஷமா எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.